சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சின்னா குரு பகவான் தான் ராசியிலேருந்து அடுத்த ராசியை இருக்க கடக ராசிக்கு பேச்சுக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன், இந்தந்த பலன்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ அந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பெயர்ச்சினா அவர் நிலையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு, எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வக்ர பெயர்ச்சியுடைய தன்மை. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்தாருன்னா வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை. குருனா குழந்தை, குருனா தங்கம். யார் தங்கங்க வாங்க போறாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை விற்க போறாங்க, அடமானம் வைக்க போறாங்க, எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு பலன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும், அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்த சாமியை வழிபடணும், எப்படி வழிபடணும். குரு பகவான் பெயர்ச்சி சொல்ல போனா எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு. நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு, குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு. குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி, அது வக்ர பெயர்ச்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ, நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான். நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான். திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க. கிரிவல பாதையில் இன்னைக்கு சந்நியாச கோலத்துல தவ கோலத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தன்மைக்கு காரகனும் குரு தான். ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா, யாசகம் வாங்குறான்னா, அவங்களுக்கு ஜாதகம் உல்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும். அது குரு பகவான் கெட்டு போனா. குரு பகவானும் நம்ம முருகக் கடவுளும் ஒண்ணு. ஜாதக ரீதியா குரு வக்ர பேச்சு ஆகிறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. குரு சந்திர யோகம்னா சூப்பரான நேரம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்கு 8வது வீட்டுல தான், கடக ராசியில தான் குரு பகவான் வக்ர பெயர்ச்சி ஆயிருக்காரு. பொதுவா குரு பகவான் வக்ர பெயர்ச்சி ஆனது 8ஆம் இடம் கேட்டாவே ஆயுள், கண்டம், கஷ்டம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம் கூட சொல்லுவாங்க. இப்படி ஜாதகம் உல்டாவா போகக்கூடிய தருணமும் இந்த தனுசு ராசிக்கு உண்டு. அதனால நீங்க கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்கு 5.5 வருஷம் பல நஷ்டம் கஷ்டங்கள்ல இருந்திருந்தா கூட இப்ப இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு ஆவாது. ஒரு இன்டிமேட் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், டீனேஜ் பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி, காதல்னு சொல்லக்கூடிய நோயில நீங்க தயவு செய்து மாட்டிக்காதீங்க. உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும், ஏமாந்துருவீங்க. இல்ல படிச்சு பண்புள்ள ஒரு அமைப்பை நீங்க பிடிச்சுக்கணும். இருந்திருந்தா கூட தனுசு ராசியில உள்ள ஆண்கள் ரொம்பவும் கவனமா இருக்கணும். உங்களுடைய அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்களை விட்டு இழக்கிறதுக்கு உண்டான நேரமும் இதுதான். அவர்களாலேயே உங்களுக்கு சூழ்ச்சிகளும் மந்திரங்களோ தந்திரங்களோ நடக்கிறதுக்கு சூனியமே ஆள்படக்கூடிய நேரமும் இதுதான். தனுசு ராசியில உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்லு மண்ணு சுமந்தாது உங்களுடைய கணவனுக்காக நீங்க பாடுபடுவீங்க. ஆனா தனுசு ராசியில உள்ள ஆண்களோ பெண்களா இருந்தா உங்க மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது. ஆண்களா இருந்தா கூட தாயோ மாமியாரோ ஆகாது. இது விதி. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். தனுசு ராசியில உள்ள ஆண்கள் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம், காசு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய தருணம், காசு பணத்துல புரளக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு. தன்னுடைய பிள்ளை குட்டிக்கு இல்லாம மாற்றான் மனைவிக்கு அந்த காசை செலவு பண்ணா இந்த 3 மாசம் ஆகாதுங்க. உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும்.
கவனமா இருங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. தனுசு ராசியில உள்ள தாயோடைய அம்மாவுக்கோ இல்ல அம்மாவுடைய அம்மாவுக்கோ உங்க பாட்டிக்கோ ஆவாது. யாரோ எவருக்கோ மரணம் பாவிக்கக்கூடிய தருணத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுது. நீங்க கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்காரங்கள் உச்ச நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு நேரங்காலெல்லாம் இருக்கு. நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. காசு வருதுங்கிட்ட அந்த காசை தப்பானதுக்கு செலவு பண்ணாதீங்க. இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுங்க. சூழ்ச்சமா அலசி ஆராய்ஞ்சு கேளுங்க. என் பிள்ளைங்க எப்படி இருக்கும், என் மனைவி எப்படி இருக்கும், என் தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு யாராவது ஒரு துஷ்பிரயோகம் பண்றாங்களா, என்னுடைய தொழிலுக்கு யாராவது துஷ்பிரயோகம் பண்றாங்களா? ஏன்னா உங்க ஜாதகத்துல குரு பகவான் தப்பான வீட்டில் நிற்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். 8வது வீடுங்கட்டவே அது இன்னல் தான் சொல்லுவேன். இருந்திருந்தாலும் கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நாளா பல வருஷமா கஷ்டப்பட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இடையூறு இருந்தாலும் நீங்க அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து வரும். தனுசு ராசி பெண்களுக்கு தான் யோகம். பொதுவாகவே கிரகங்கள் எல்லாமே பெண்களுக்கு தான் யோகத்தை கொடுக்கும், ஆண்களுக்கு யோகத்தை கொடுக்காது. நீங்க எதுலையும் மாட்டிக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்க தாயை நேசிங்க, தன் தம்பிங்களை நேசிங்க, தான் அண்ணன் தம்பிங்களை நேசிச்சுட்டு வாங்க. ஆகாத நேரம் நடந்துகிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்களுக்கே பிரச்சனை இருக்கு. நீங்க தான் தெளிவா இருக்கணும். இந்த வக்ர பெயர்ச்சி குரு பகவான் உங்க ஜாதகத்திலே இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுடைய பெண்கள்னால ஒரு இடையூறு இருக்கு. ஆண்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். பணத்துக்காக எதையுமே செய்வீங்க, வீட்டையும் விற்பீங்க. தனுசு ராசிக்காரங்க தான் மனைவியை கூட வித்துருவீங்க, பணத்தோடைய கஷ்டத்துக்காகையோ பணத்தோடைய தேவைக்காகையோ. கவனமா இருங்க. தனுசு ராசி பெண்களை நீங்க கெட்ட கொடுத்து வச்சிருக்கணும். தனுசு ராசி பெண்கள் உத்தம புதல்விகள். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடே இருக்குது. என்னன்னா குருவும் முருகக் கடவுளும் ஒண்ணு. முருகக் கடவுளுக்கு 6000 கோயில் இருக்கு, 6 முருகன் கோவில் இருக்கு. நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையில இல்ல வீக் டேஸ்ல கோயில் வளாகத்துல கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 5 முழம் மல்லிகை பூ வாங்குங்க. அதை ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க. செவ்வரளி ஒரு 3 முழம் வாங்குங்க. சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு, அங்க செவ்வரளியை கொடுத்துட்டு கோயில்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்க நினைச்சு வந்த காரியம் எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அன்பால புன்முறிவுகளோட உங்க தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசுல வேண்டிட்டு கொடுங்க. வாங்குறவங்களுக்கும் யோகம், நீங்க கொடுக்கிறவங்களுக்கும் யோகம். பரிகாரம் 1000 இருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு. இந்த சின்ன வழிபாட முறையா பண்ணீங்கன்னா உங்க ஆசை உங்க தேவை உங்களுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க. ஆனா நம்பி போகணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில போயிடுங்க, இல்லைன்னா ஈவினிங் போங்க. அபிஷேகம் அலங்காரம் பண்ற டைம்ல கொஞ்சம் பார்த்து கவனிச்சு போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடிமரத்துலேருந்து முருகக்கடவுளை பார்த்துட்டு சிவபெருமான் அம்பாள் பார்த்துட்டு பிரகாரம் 11 சுத்துங்க. 100க்கு 100 நீங்க அடிக்கடி ஜோசியமும் பார்க்கணும் அவசியம் வராது, ஹாஸ்பிட்டல் கையினும் அலைய வராது, நோயின் நொம்பலம் கடனும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.